Mother Surrender. Sri Goda Devi Namaha. Sri Krishna Devaye Namaha. மாரிமலை முழஞ்சல் மன்னிக்கிடந்த அரங்கம் சீரிய சிங்க அவித்துத்தி விழித்து வேர்மயிர் பொங்க எப்பாடும் பேர் நுதறி மூறி நிமிர்ந்து முழங்க அப்புறப்பட்டு போதரு மாபோலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றினே போந்தருளி கோப்பொடையா சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியமாராய் அருந்தேளோர் எம்பாவாய். ஸ்ரீ கிருஷ்ண கோதா தேவியே நமோ நமஹ. மாணிக்க வாசகனாரின் திருவெண்பாவை. பதிகம் 23. திருச்சிற்றம்பலம். கூவின பூங்குயில் கூவின கோழி குருகள் எம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஓறுபடுகின்றது விருப்பொடு நமக்கு தேவ நற்செறி கழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. The Divine One in All. Letters on Yoga by Sri Aurobindo. The Divine is everywhere and in all, but this is a world of ignorance in which each one is separated from the Divine within him by his ego, and he acts according to the ego and not according to the Divine. When he sees the Divine in all, then he begins to have the right consciousness and be free. அடுத்ததாக, all things are divine because divine is there but hidden, not manifest. ஸோ முதல் விஷயத்தில் கடவுள் எங்கும் நிறை பரம்பொருளாக இருக்கிறார். நாம் சிறிய நேரங்களில் காணாமல் நாம் வாழும்பொழுது அந்த நான் தான் என்ற உணர்வு மேலோங்கி இருந்து இந்த உன்னதமான அந்த இறை தத்துவத்தை நம்மிடமிருந்து மறைக்கிறது. அடுத்ததாக, ஆல் திங்ஸ் ஆர் த டிவைன் பிகாஸ் டிவைன் இஸ் தேர் பட் ஹிடன். ஸோ கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார், தூணிலும் இருக்கார், துரும்பிலும் இருக்கிறார், ஆனால் அவர் மறைந்திருக்கிறார். பட் ஃபார் த அப்பியரன்சஸ் ஒன்லி விச் கன்சீல் த டிவைன். It is not with the sense of the divine. When the mind goes out to things, it is not with the sense of the divine in them. நம்முடைய 5 சென்சஸும் இந்திரியங்கள் அனைத்தும் அது இஷ்டம் போல போகும்போது நாம் கடவுளிடத்தில் இல்லை. It is necessary therefore for you as a sadhak. ஸோ ஒருத்தர் கடவுளை நோக்கி செல்லக்கூடிய இந்த இன்னர் ஜேர்னியில் கம்ப்ளீட்டாக மதரை இன்னரில் மேனிஃபெஸ்ட் பண்ணணும். அண்ட் நாட் ரன் ஆஃப்டர் த அப்பியரன்சஸ், த டிசையர் ஆஃப் விச் ஆர் த இன்ட்ரெஸ்ட் இன் விச் ப்ரிவென்ட்ஸ் யூ ஃப்ரம் மீட்டிங் த டிவைன். அப்போ என்ன பண்ணணும், மற்றவங்க போல் இந்த இன்னர் ஜேர்னியில் போகும்போது வெளியில் இருக்கக்கூடிய அவுட்டர் சர்ஃபேஸில் நாம் மயங்குகின்ற விஷயங்களுக்கு ஆளாகக்கூடாது. பர்டிகுலராக இந்த இன்னர் ஜேர்னியில் இருக்கும்போது ஒன்ஸ் த பீயிங் இஸ் கான்சக்ரேட்டட், ஒரு முறை இந்த ஜீவன் உள்ளிருக்கக்கூடிய இறைக்கு தன்னை அர்ப்பணித்து விட்டால், அந்த நெருப்பில் தன்னை ஆவோகனம் செய்து விட்டால், அந்த யக்னத்தை தொடங்கிவிட்டால், இறைவனெல்லாம் நம்முள் இருக்கிறார் என்று பாராட்டி பெருமை பேசி நாம் அவரிடம் ஒப்படைத்து விட்ட பிறகு பழைய மாதிரி வாழ முடியாது. And then it can include all things in the one consciousness without separate interest or desire. அப்போது ஒரே கடவுள் தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறார்ன்ற முதல் தத்துவத்தை கொண்டு அதை தான் வாழ்க்கையாக வாழணும். அதுக்கான வார்த்தையாக எக்ஸாக்டாக தான் நம்ம இப்போ திருப்பாவையில் பாசுரம் 23 பார்க்குறோம். இங்கே ஒரு உவமையை சொல்லி அதுக்கு ஈடாக கடவுளை எப்படி அடையணும். ஸோ மாரிமலை முழஞ்சில்,
மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாவுடன் போர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவங்க ஒரு உவமை சொல்கிறாங்க. அதாவது ஒரு குகைக்குள்ளே வந்து அடைந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிங்கமானது வருது. ஆனால் நமக்கு இப்போ அந்த உவமையை காட்டிலும் நம்மளுடைய நமக்கான விஷயம் டுவர்ட்ஸ் இன்னர் ஜேர்னி இன் த லைட் ஆஃப் ஸ்ரீ அரபிந்தோன்னு பார்க்கும்போது, எப்படி பக்தி நிறைந்து வாழ்ந்த அந்த பிரகலாதன் தன் எல்லா இடத்திலும் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார்னு சபதத்தை மேற்கொண்டு கடவுள் இருப்பதை உலகுக்கு எடுத்து காட்டிய அந்த குழந்தை எதுவுமே கிடையாது, நம்முடைய ஆன்மா. நம்முடைய ஆன்மா பக்தியில் திளைக்கும் போது இந்த ராட்சச குணங்கள் எல்லாம் நம்மை வந்து அவரோட போய் சேர விடாமல் தடுத்து வந்து ஒரு பொய்யான ஒரு பாவனையை தந்து கடவுள் எங்கே இருக்காருன்னு திரும்ப திரும்ப நமக்குள்ளேயும் பக்கத்தில் அக்கத்தில் எல்லாரும் என்ன சாமி அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து அந்த தவறான அந்த அட்வர்ஸ் ஃபோர்ஸ் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும்போது உள்ளிருந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு எப்படி பிரகலாதன் ஆன்மாவான பிரகலாதனுக்கு தன்னை உள்ளுரை தெய்வமாக ஆழத்தில் பதிந்து தூக்கத்தில் இருந்த அந்த டிவைன் புருஷா தன்னை அப்படியே வந்து எப்படி சீறிக்கொண்டு வரும் சிங்கம் போல் அடக்கி கொண்டு இது நாள் வரையில என்னை நீ வந்து கூப்பிடாம உள்ளேயே வைத்திருக்கிறியே அப்படின்ற ஒரு ஆன்மாவை வந்து அடைவது விதமாக பீரிட்டு வருவது போல் இந்த பாசுரம் அமைந்திருக்கு. ஸோ அப்பேற்பட்ட கடவுள் ஒரு ஆன்மாக்கு வந்து உதவி செய்யும்போது இங்கனே பேர் போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்து இருந்து யாம் வந்து காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். ஸோ உன்னுடைய சிங்காசனத்தில் நீ அமர்ந்து என்னை வந்து எனக்கு என்ன வேணும் எங்களுக்கெல்லாம்னு எங்கள் குறையை தீர்க்கணும். எப்படி அந்த ஆன்மாவின் குரலை கேட்டு நீங்கள் அதற்கு ஆன்மாவுக்கு உதவி பண்ணீங்களோ அது போல. சரண்டர் ஆஃப் த சென்ட்ரல் பீயிங், இதுவும் நம்ம லெட்டர்ஸ் ஆன் யோகாவில் சரணாகதி ஆஃப் த சென்ட்ரல் பீயிங்னா உள்ளுரை அந்த தெய்வ சாநித்தியம். நாம் பார்க்குறோமே உள்ளே வந்து ஒரு அற்புதமான அக்னி, அற்புதமான ஒரு ஒளி, அற்புதமான ஒரு பார்க்கடல், அற்புதமான வானம், எல்லாம் அந்த சென்ட்ரல் பீயிங். ஸோ அந்த சென்ட்ரல் பீயிங் அப்படிங்கிற டிவைன் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்கணும்? The central being is that on which all others depend. If it makes it surrender, that is, renounces its separate fulfillment in order to be an instrument of the divine, then it is easier for mental, vital and physical to surrender. ஸோ இந்த சென்ட்ரல் பீயிங் அப்படிங்கிறது ஒரு உள்ளுரை, ஒரு தனிப்பட்ட ஒரு நல்லா இப்போ நம்ம பார்க்குறோம்ல அப்படியே செந்தாமரை பூத்து அப்படியே வளமையுடன் இருக்குன்னு அந்த வளமான தெய்வ வளத்தை உடைய இடம். ஸோ அந்த இடத்த சரணாகதி பண்ணி அவரை எழுந்தருளை செய்ய பண்ணும் பொழுது நாம் அவருடைய கருவியாக ஆகிறோம். அப்போது அந்த இடத்துக்கு நாம் அர்ப்பணித்தால் என்ன நடக்குமா? மைண்டும் உணர்வும் இந்த ஜீவனும் இந்த ஃபிசிக்கலும் வந்து பூரண சரணாகதி அடையுது. ஸோ அது வரைக்கும் இந்த சரணாகதி வந்து ரொம்ப பெரிய கஷ்டம். இட் சென்ட்ரல் பீயிங் சரண்டர் டு த டிவைன் ஆஸ் இப்போ நம்ம கேட்கலாம், அங்கே தானே இறைவன் இருக்கார், திருப்பி இறைவன்னா நம்ம சொல்லியிருக்கோம் ஜீவாத்மா பரமாத்மா. வெளியில் நாம் பார்க்குற இறைவன் எல்லா இடத்துலையும் ஒரு பொறியாக இருக்கிறார்ல, அதே இறைவன் தான் வெளியில் அண்ட சராசரங்களும் பிரபஞ்சத்தை ஆளுகின்ற டிரான்சிடென்டலாக ஒரு சூப்பர் மைண்டில் சுப்ராமெண்டல் லெவலில் அவர் ஒரு இம்மியூட்டபிள் ப்ரெசன்ஸாக வாழ்ந்துட்டுருக்கார். ஸோ அன்மேனிஃபெஸ்டாக இருக்கார். ஸோ அவருக்கு இங்கே ஒரு இடம். ஸோ இப்படி தான் நாம் உலகத்தோடு நம்ம இணையிறோம். அப்போ என்ன பண்ணுறாங்க? வாட் வில் இட் இஸ் த சென்ட்ரல் பீயிங் சரண்டர் டு டிவைன் has nothing to do with suitable circumstances. If the will of the central being turned towards union with the divine,
then it renounces its separate fulfillment. ஸோ சென்ட்ரல் பீயிங் என்ன பண்ணுது, அந்த கடவுளோட ஐக்கியம் ஆகிறதுக்கு அது விருப்பப்படும் பொழுது தனியான ஒரு நிறைவை அது எதிர்பாராமல் அதுக்கு விரும்பாது, கடவுளுடனே ஐக்கியமாவது தான் விரும்புது. ஸோ இப்படி ஆனதுக்கப்புறம் அது லிபரேட் ஆகுது, அது விடுவிக்கப்படுது. அப்போது அந்த சென்ட்ரல் பீயிங் ஆஃப்டர் லிபரேஷன் என்ன ஆகுதுன்னு சொல்கிறாரு. வாட் வில் ரிமைன் ஆஃப்டர் லிபரேஷன் இஸ் த சென்ட்ரல் பீயிங், நாட் த ஈகோ. ஸோ அப்போ அங்கே கம்ப்ளீட்டாக ஈகோன்றது அப்படியே காணாமல் போயிடுது. ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம், எல்லா வித நல்ல விஷயமும் அந்த சரணாகதி பூரணத்துவம் அடையும் பொழுது இந்த மோட்சம் என்று சொல்லக்கூடிய லிபரேஷன் கிடைக்குது. ஆனால் இந்த மோட்சம் வேறு மாதிரியான மோட்சம், திரும்பவும் பிறக்கிற மோட்சம் இது. ஸோ இட் வில் நாட் the central being will live in the consciousness of the divine everywhere and in all other being also. So it will not have the consciousness of separate ego, but of one center among many of divine multiplicity. ஸோ இங்கே அகந்தை அழிஞ்சதுக்கப்புறம் அங்கே எல்லாமே தாமாக தெரியுது. ஒரே கடவுள் பல்வேறு விதமாக காட்சியளிக்கிறார், ஒவ்வொரு விதமாக தோற்றத்தை காண முடியுது. ஸோ ரமண மகரிஷி மலையையே திருவண்ணாமலையே சிவனாக பாவித்தார். அது மாதிரி எல்லாமே கடவுளாக தெரியப்படும். அவர் அந்த செல்ஃப் ரியலைஸ்டு பீயிங் எப்படி இருப்பாங்க அப்படின்னு. ஸோ தான் இந்த திருவெம்பாவையில் திருப்பள்ளி எழுச்சினோட நம்ம அந்த சரணாகதியில் சிறப்பாக சரணாகதி நடந்துருது. அதனால் என்ன ஆகுதாம், கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி உதயத்து ஒருபடுகின்றது. விருப்போடு நமக்கு தேவ நற்செழி கழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறை சிவபெருமானே, யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். இந்த பாடலில் பூங்குயில் கோழி குருகு இதெல்லாம் சிம்பிள் நம்ம பார்த்துருக்கோம். எல்லாம் லிபரேட் ஆகி கடவுளோட ஒரு சங்கமாக ஆயிடுச்சு, ஒரு சத் சங்கம் உருவாகிவிட்டது. அந்த சத் சங்கம் உருவாகினா என்ன நடக்கும், எல்லாமே ஒற்றுமை, ஒன்று தான் அப்படின்றது இல்லாமல் நாம் அப்படின்ற சங்கத்துக்குள் வந்த பிறகு ஒளி எல்லா இடத்துலையும் ஒளி தான். ஸோ இந்த நற்செறி கழல் இந்த மாதிரியான நிலையில் இருக்கக்கூடிய அந்த கடவுளை பாதத்தில் சரணாகதி அடைய வேண்டும். அப்பொழுது தான் அது பூரணத்துவத்தை அது அடைகின்றது. இதற்கு எல்லாரும் தெரிந்து கொள்ளணும், எங்களை ஆட்கொள்ள வந்திருக்கிற பெருமானே, இதை அனைவருக்கும் உணர்த்துவாயாக அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க திருவெம்பாவை. நன்றி.